என்ன கூட்டம்? நான் ஒருத்தன் எப்படி சமாளிப்பேன்? ஆம்பளைங்களா இருந்தாலும் சமாளிக்கலாம். பூரா பொம்பளைங்க கூட்டம். பொம்பளைங்களா அவளுங்க இதுக்கு முன்னால கூடுதலா குடிச்சிட்டு பாடு போட்டுருக்கு. மொத்தமா பாயாசத்தை பார்த்த உடனே தலை அண்டாக்குள்ள விட்டாலே எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஆமா, எல்லாம் நீயே உட்கார்ந்து சமைச்சு போட்ட மாதிரி பேசிட்டு இருக்கிற. கோழிக்கு கோயம்புத்தூர் கோவிந்தன், மீனுக்கு மீனம்பாக்கம் மணிகண்டன், ஆத்துக்கறி வரவளுக்கு ஆண்டிப்பட்டி அண்ணாமலை, பிரியாணிக்கு காயல்பட்டினம் பீர் முகமது, முட்டைக்கு போடா பொட்ட. இவங்க எல்லாம் தனித்தனியா தாண்டா சமையல கெட்டிக்காரனுங்க. நான் அத்தனையும் மொத்தமா சேர்த்து சகரகரா சமையல்காரன்டா. என் சமையலை சாப்பிட்டு கணிசாமி அம்மா நாளைக்கு கோழி மீன் காடை கவுதாரி முட்டை செய்யணும். கோழியை குழம்பு வச்சிருங்க, மீனை வறுத்துருங்க, காடை கவுதாரிய சுக்கா பண்ணிடுங்க, அப்புறம் முட்டையை அவிச்சு வச்சிருங்க. சரியா? சரிங்கம்மா. இவ்வளவு சாப்பிடுறது கேக்குதா இல்ல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முனியாண்டி விலாஸ் துறக்க போகுதா? டேய், என் சமையலை பத்தி கேட்டீங்களே, இப்ப வந்துட்டு போகுதே ஒண்ணு. அது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா? மோர் ஊத்தி வைக்கிற மக்கு மாதிரி இருந்தது. இப்போ பீர் ஊத்தி வைக்கிற ஜக்கு மாதிரி இருக்குது. இன்னைக்கு பெரிய மனுஷியானது நந்தினியா நீயா? என்ன அழகு, என்ன அழகு. இஸ்திரி போட்டி, இவனுக்கு வாசிக்கிறது கேட்டு நீ ஏமாந்துறாத. எப்பவுமே உண்மை பேசுற என்ன நம்பு. அட போய்யா, இவளை பார்த்தா பெரிய இடத்து இஸ்திரி பெட்டி மாதிரியா இருக்கு. அலங்காரம் பண்ண கோபுர கலசம் புடவைய கட்டிக்கிட்டு நடந்து வர்ற மாதிரி அல்லவா இருக்கு. முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கையென வந்த மலரோ இல்லை மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ. பக்கத்துல நின்னு பார்க்கும் போது உன் கன்னத்துல என் முகமே தெரியுது. என்ன படபடப்பு. அஜ்ஜோ, இவனுக்கு முன்னால ஒரு கற்பனைய அபத்து விட முடியலையா? உடனே இவனுக்கு ஓ, இந்த கற்பனை என்ன உங்களுக்கு ஆண்டாவே சரியா கழுவு தெரியாது. இந்த மூஞ்சியோட கற்பனை வேற வருதாக்க. இந்த வீட்டு மருமகளை பத்தி கேட்டானுங்க, சொன்னேன். அப்புறம் உன்னை பத்தி கேட்டானுங்க, வர்ணிச்சேன். நல்ல வேளை நான் இங்க இருந்தேன். இல்லன்னா இதெல்லாம் இவனுக்கு நீ நம்பியிருப்ப. இது இவங்க கற்பனை இல்லன்னு எனக்கு தெரியுமே. எப்படி? இதெல்லாம் ஒரு சினிமாவுல வந்த பாட்டு தானே. ஏண்டா, இதுக்கு முன்னால நான் பல்லையே பார்த்தது இல்லையா? என்ன இருந்தாலும் நீங்க சொல்லும் போது எனக்கு பெருமையா இருக்கு. மணி ஆராய்ச்சா? எனக்கு நீங்க ஏன் தானே 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போடுறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நோ, ஐ அம் ஒரிஜினல் பேச்சுலர். பின்ன ஏன் 6 மணிக்கு மேல இருக்க மாட்டேங்கிறீங்க? அது எங்க அப்பா வந்து பிரிட்டிஷ் சமையல்காரன். ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைக்கு சொத்து வைப்பா, சுகத்தை வைப்பா. ஆனா எங்க அப்பா எனக்கு டயத்தை வச்சா, பஞ்சுவாலிட்டி வச்சா. மகனே, ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணி 5 நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்யக்கூடாது. 6:15 வீட்டுக்குள்ள ஓடி போய் பொந்துக்க அப்படின்னு சத்தியம் ஆகிட்டு செத்து போயிட்டா. ஐ வில் கோ ஹோம், மீட் இட் டுமாரோ.